நாங்க எப்பவுமே வந்து அவரு இருக்கும்போதே டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னா நாங்க அவர் கால்கடியில தான் உட்காந்து காஃபி குடிக்க சாப்பிட எல்லாம் பண்ணுவோம். அதனால நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கால்கடியிலே உட்காந்துருக்கலாம், கையை பிடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்பதான் இவளுக்கு நாங்க 2 பேருமே தெரியாம சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு பண்ணிக்க முடியாது. இவளுக்கு தெரியாம நான் கூட பண்ணிடுவேன். சரி இது சென்னையில தான் சொல்லியிருந்தேன். எப்படியாவது பண்ணிடணும், சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அக்கா யாருக்குமே தெரியாது இந்த இது நான் பண்ணது. பண்ணிட்டு அங்க அவங்க கிட்ட சென்னையில பேசி யாருக்குமே தெரியாது, டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. இன்னொன்னு அப்பா விஷயம், இவ காசு செலவு பண்ணா ரொம்ப சத்தம் போடுவா. அப்பா விஷயத்துலன்றப்போ சத்தம் போட மாட்டான்னு நானே ஒரு கான்ஃபிடென்ஸ்ல டக்குன்னு சரி பண்ணலாம். ஒரு 1 மந்த் போச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு ஃபேஸ் கட் வேணும். நிறைய மாடல் பண்ணி பண்ணி அனுப்பிட்டே இருந்தாங்க. இல்ல எங்க அப்பா மாதிரி இல்ல, இன்னும் வரணும், இன்னும் வரணும். அவங்களே ஏதோ தெரியல, அது எனக்கு சரியா தெரியல. இன்னும் வரணும், இன்னும் வரணும், இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும், பிளாக் ஷர்ட் போடுங்க, ஒயிட் கலர் வேட்டி கட்டுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி 1 மந்த் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. இவளுக்குலாம் டவுட் வந்திருக்குமோன்னு நினைச்சேன். எங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள தான் வச்சு நல்லா எல்லாம் மேலே துணியெல்லாம் போட்டு வச்சு, வா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வா வான்னு சொல்லி அந்த வீடியோ கூட நல்லா ரீச் ஆச்சு.